ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெமிலி ஃபைன் டிபிளாக பேசுகிறேன். கும்பம் பலன் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. என்ன பலன் கிடைக்கிருச்சு? ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படி இது பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவாக்கியப்படி பஞ்சாங்கமாக இருக்கட்டும், திருக்கணிதமாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள், இங்கே சாட்டன் 2ல் வந்துட்டாருங்க. சரிங்களா? அப்போ 2ல் வந்த உடனே அவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உங்களுடைய முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய தொகுப்புலாம் இருக்கு இல்லையா? அப்போ பாருங்கள், அது நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அகைன் ஏன் சொல்கிறோன்னா, அது பதிவுக்காக தான். இப்போ கணவன் மனைவியாக இருக்கட்டும், கும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குறிப்பாக பாதிப்பு அடைஞ்சாங்க, காதலர்கள் பாதிப்படைஞ்சாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குடும்பம் பிரிந்து போனது. இதுதான் மெயினாக நடந்துச்சு. அந்த குடும்பத்தில் அமைதியே இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டினாங்க. இப்போ இது அப்படியே உங்களுக்கு மாறுங்க. குடும்பம், வருமானம், தொழில், வேலை, கல்வி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கலாம். அந்தந்த வயதுக்கேற்ப கும்பம்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு தான் இந்த பதிவு. அப்போ உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? குரு பார்வை இங்கே கிடைச்சிட்டு தான் இருக்குது. சரிங்களா? குரு பார்வை இன்னும் 2 மாதத்துக்கு நம்ம ராசியை பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ இவர் கொஞ்சம் உதவி பண்ணுறாரு. அதே குரு பகவான் இங்கே டிரான்சிட் ஆகி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போவார். 6ல் குரு போகல அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த குரு பகவான் சாட்டனை பார்ப்பாருங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள என்ன ஆகும்னா, உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு இதை இங்கே கிடைக்க வைக்க போகிறார். அப்போ பலன் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது குரு டிரான்சிட்டுக்கு முன்னாடியே இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். ஏன்னா புனர்பூசத்திலே அவர் ட்ராவல் ஆகிறார். அப்போ புனர்பூசம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. அப்போ குரு பகவான் அந்த நட்சத்திரத்தில் போகக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்குரிய குரு. அப்போ குரு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார், லாபத்தை கொடுப்பார் தொழிலில். அதே டைமில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்க சொல்லுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நடப்பாங்க. முன்னாடி அந்த செல்வாக்கு குறைஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ உங்களுடைய சொல்வாக்கு பயங்கர செல்வாக்காக மாறக்கூடும். உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அந்த கனெக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. அப்போ கை மேலே பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தொழிலில் நிறைய பேருக்கு நஷ்டம் அடைஞ்சாங்க இல்லையா? கும்பம் நிறைய கடன் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் சொத்தை விற்று நிறைய ப்ராப்ளம்லாம் அடைஞ்சலாம். அதெல்லாம் அப்படியே இங்கே சார்ட் அவுட் ஆகும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இப்போ இது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டத்துக்கு முன்னாடியே சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க. சதயம் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படியே படியெடுத்து வைக்கிறாங்க, வெளியே வர்றாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் தான் இவங்களுக்கு இந்த பலன் கிடைக்க போகுது. அப்போ சதயம் பூரட்டாதிக்கு அதிகமான பலன் கிடைக்க போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க ராகுடைய ஆதிபத்தியம். ராகு இப்போ ராசிக்குள்ளேயே இருக்காருங்க. அப்போ ராசிக்குள்ளே அதே நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ 1 and 7ல் ராகு கேது இருக்காங்க. அப்போ ராகு எப்படி இருக்காங்க? ராகு 1ல் 7ல் கேது இருக்காங்க. அப்போ இவங்க பாருங்கள், இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சதயத்தில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்டாண்டிங் இந்த ஓன் ஸ்டார் அப்படின்னாலே நன்மையை செய்வார். அப்போ கண்டிப்பாக இந்த கும்பம் விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முன்னாடி இருந்த அந்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஒட்டச்சிட்டு வெளியே வருவீங்க. அப்போ பலன்னா என்னங்க? நமக்கு பணம் வரணும், சந்தோஷம் கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து தான் இருக்கிறாங்க கும்பம். அது காதல், கள்ளக்காதல் பிரச்சனை, அடிதடி, பஞ்சாயத்து, இப்படி நான் அடிக்கிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளில் கும்பத்துக்கு அதிகமான பிரச்சனை இப்போ நடந்துச்சு. 5 வருஷமாக நடந்துச்சு. இது 6வது வருஷத்தில் அவங்க அடி எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 விட அந்த கடைசி எண்டில் வராங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லது தான் நடக்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இப்போ என்ன கிரகம் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே அப்போ சதயத்தில் ராகு போகிறாரா? அப்போ அதில் ராகு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் தான். அப்போ ஒரு தொழிலை 100 மடங்கு பலனை கொடுக்கும். தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இது வரைக்கும் வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமூச்சு அப்படியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கே அது ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துச்சு. இது அப்படியே உங்களுக்கு டோட்டலாக மாறப்போகுது. எந்த காலகட்டம்? ஏப்ரல், மே, ஜூன், இதுலேருந்தே உங்களுக்கு பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. ஸோ பலன் கிடைக்க ஆரம்பித்து விட்டது கும்பத்துக்கு. கவலை இல்லாமல் உங்களுடைய கண்ணீர் காலங்கள் அதாவது தூக்கம் குறைஞ்சிருந்த அத்தனை கும்பராசிகளுக்கும் இனி நித்திரை, உறக்கம், தூக்கம்
சயனப் பெருமாளுடைய அனுகிரகத்தோட நீங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. ஸோ கும்பம் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கோபுர கலசம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த கோயிலில் வந்து நீங்கள் டெய்லி போயிட்டு கீழே போயிட்டு சாமியை பார்த்தாலே போதுங்க, நல்லது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரனை வந்து எப்போதுமே வணங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹூ இஸ் அ ஃபினான்ஷியல் அப்படின்னா குபேரன் தாங்க. லட்சுமி குபேரன் வழிபாடை கும்பராசிக்காரங்க எப்போதுமே கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா பணம் வரும், பலன் கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குறிப்பாக ரத்தனமங்கலம் மண்டலூரில் உள்ள அந்த குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே டைமில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டங்கள் வந்து நன்மையை கொடுக்கும். அதுதான் பலன் கிடைக்கும். திருமணமே ஆகாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ ஜாதகம் பார்த்து ரொம்ப நாகதோஷம், செவ்வாதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் அப்படின்னு இழுத்தடிச்சு 35-40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இனி திருமணம் நடக்கும். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகிட்டு 2வது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரங்க மூலியமாக பார்த்துருப்பீங்க, மேட்ரிமோனியில் போட்டிருப்பீங்க, அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி உங்களை வந்து ரீகால் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு சார், உங்கள் ப்ரொஃபைல் தான் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுதான் அந்த கெட்ட நேரம் விலகுதுன்னா ஒரு நல்லது உள்ள இன்செர்ட் ஆகும். தட் இஸ் அ குட் டைம். ஸோ அதுதான் இந்த பலன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுக்கிறோம். அப்போ கும்பம் அடிக்கிற 6 பாலுமே 6 தான் அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து கும்பராசி பலன் கை மேலே கிடைக்கும், நல்லது தான் இனி நடக்கும் உங்களுக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய குலதெய்வத்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து கும்பம் அப்படின்றது கோவில் வழிபாடு, எப்போ போனாலும் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ சூரியனுடைய வழிபாடும் உங்களுக்கு வந்து ஆத்ம பலத்தை கொடுக்கும். நன்மை அடைவீர்கள், நல்லது நினைங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.